வெள்ளை சட்டையில் படிந்துள்ள கரையை போக்க எலுமிச்சம்பழம் மட்டும் போதுங்க. பொதுவாகவே இந்த வெள்ளை நிற ஆடையில் மற்ற ஆடைகள் நிறம் ஒட்டிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயந்தான். அதை போக்குறதுக்கு நமக்கு பெரிய பிரச்சனையாக ஆகிடுங்க. அதே மாதிரி மற்ற கரைகள் இருந்தாலும் சாப்பாட்டு கரைகள் இதெல்லாம் கூட சரி செஞ்சிடலாம். இதை போக்குறதுக்கு உதவக்கூடிய ஒரு குறிப்பு தான் பார்க்க போகிறோங்க. வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா அதில் சாறு வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா எல்லோ கலரில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் துணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சலவை தூள், அதாவது துணி பவுட்ரு இருக்குது பார்த்திங்களா, அந்த துணி பவுட்ரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கிளாத்து, ஒரே ஒரு ஒயிட் ஷர்ட் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு இதுக்கு இந்த 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ளீச்சிங் பவுட்ரு, இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு 2 டேபிள் ஸ்பூனு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு வெள்ளை சட்டைக்கு 2 டேபிள் ஸ்பூனு எடுத்துக்கணும். இதுதான் அளவு. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இது ஹாட் வாட்டராக இருக்கணும் அப்படிலாம் இல்லைங்க, நார்மல் பச்சை தண்ணியாகவே இருந்தாலே போதுங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எடுத்துருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணதை நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரை படிஞ்சிருக்கக்கூடிய ஒயிட் ஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கரை இருக்குது. இந்த இடத்துல கரை இருக்கக்கூடிய இடத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சுங்க. 2 டைப் ஆஃப் யூஸ் பண்ணலாம். மொதல் டைப் எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள், அந்த கட் பண்ண எலுமிச்சம்பழத்தை எந்த இடத்துல கரை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விடலாங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் அந்த கரை போகிற அளவுக்கு தேய்ச்சி விடுங்க. 2வது டைப் எப்படி யூஸ் பண்ணலான்னா, எலுமிச்சை சாறை ஒரு பவுலில் இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. நம்ம பல் விளக்குற ப்ரெஷ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ரெஷ்ஷில் தொட்டு கரை எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த கரை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தட்லேயும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மெத்தடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இந்த ஒயிட் ஷர்ட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கரையாக இருந்தாலுமே உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் மற்ற ஸ்டெப்பை கரெக்டாக செஞ்சு இதை செய்யலைன்னா ரிமூவ் ஆகாது. இது பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த எலுமிச்சம்பழம் வச்சு தேய்க்கும் போதே அந்த கரையெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் மீதி கொஞ்சம் லைட்டாக இருக்கக்கூடிய கரையும் இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். தேவையான அளவு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு சலவை தூள் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதாவது வீட்டில் துணிக்கு பயன்படுத்தக்கூடிய துணி பவுட்ரு, சரிங்களா. இது எந்த பிராண்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறமா ப்ளீச்சிங் பவுட்ரு. இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு நீங்கள் பிராண்டு வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் பக்கத்து கடைகளில் கூட வாங்கிக்கிட்டிங்கனாலும் சரி, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி காமிச்சிருக்கேன். இந்த 2யுமே இந்த பக்கெட் தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா நுர வர நீங்கள் அந்த சலவை, அதாவது அந்த சலவை பவுட்ரையும் அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ளீச்சிங் பவுடரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஒயிட் ஷர்ட்டில் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அந்த கரையை தேய்ச்சிங்க பார்த்தீங்களா, நல்லா தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா தான் இந்த ஸ்டெப்பை பண்ணணும். இந்த மாதிரி தேய்ச்சி முடித்த அந்த ஷர்ட்டை நீங்கள் நுர வர நல்லா கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணியில் நல்லா முக்கி 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்போதும் நீங்கள் நார்மலாக துவைக்கிற மாதிரி எடுத்து துவைச்சிடுங்க. லேசாக தேய்ச்சி துவைச்சாலே போதுங்க. அதில் இருக்கக்கூடிய கரை எல்லாமே நீங்கள் வெளியில் வந்துடுங்க. இதை ஒரு டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நல்லா துவைச்சி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஷர்ட்டில் கரை இருந்தது இந்த மாதிரி இருந்த இடமே தெரியாமல் மாறிடும். ஓகேங்களா?
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க நல்ல மனதுக்கு மிக்க நன்றிங்க. வீடியோவை லைக் பண்ணிடுங்க.